ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோனா, டடா! என்னடா ஆல்ரெடி யூஸ் பண்ண கோன்ஸ்லாம் வச்சு என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த ஓல்டு கோன்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ஹென்னா கோன்ஸில் கண்டிப்பாக கொஞ்சம் ஹென்னா பேஸ்ட் மிச்சம் இருக்கும். ஸோ டிப்பை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஹென்னா பேஸ்ட் எல்லாமே நம்ம இந்த மாதிரி பவுலில் கலெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி ப்ராக்டிஸ் கோன் தான் மேக் பண்ண போகிறோம். இந்த கோனை நம்ம பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாமான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் நோ தான் சொல்லுவேன். ஏன்னா ஓல்டு கோன்ஸுன்னு நமக்கே தெரியும். ஸோ நம்ம அந்த பிரைடுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம ப்ராக்டிஸ்க்காக மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ண ஹென்னா பேஸ்ட்டில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். தண்ணி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓல்டு கோன்ஸை கண்டிப்பாக ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜில் நம்ம கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருப்போம். ஸோ அது வெளியே வச்சு நம்ம மெல்ட் பண்ணாலுமே அது கெட்டியாக தான் இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி எடுத்துகிட்டு வர்றதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறோம். இந்த ஹென்னா மிக்ஸாலஜி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனி வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த வீடியோவில் எவ்வளோ ஹென்னா பவுடர், எவ்வளோ ஆயில் மிக்ஸ் பண்ணணுன்ற மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸோடு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் நார்மலாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஹென்னா கோன் மேக் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோமோ அதை தான் பண்ண போகிறோம். ஒரு கிளாஸ் எடுத்து பைப்பிங் பேக் வச்சு நம்ம ஆல்ரெடி கலெக்ட் பண்ண ஹென்னா பேஸ்ட் எல்லாமே நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம சாக்ஸ் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் ஹென்னா கோன் மேக் பண்ணும்போதே சாக்ஸ் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணியிருப்போம். ஸோ பேக் பண்ணதுக்கு அப்புறமா டஸ்ட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? ஸோ ரெண்டாவது வாட்டி நம்ம ஃபில்டர் பண்ண தேவையில்லை. இந்த பைப்பிங் பேக் லாக் பண்ணுறதுக்காக கிளிப் இருந்தால் கிளிப் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா நாட் போட்டுக்கோங்க. இந்த கோன் நம்ம ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருக்கோம். இந்த செலோஃபேன் ஷீட் கட் பண்ணுறது, இந்த கோன் மேக் பண்ணுறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். இப்போ இந்த ஹென்னா கோன்ஸ் நம்ம பேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கோன் எடுத்துகிட்டு டிப்பில் இருக்கக்கூடிய பின் ரிமூவ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஹென்னா பேஸ்ட் உள்ளே ஃபில் பண்ணும்போது கீழே பின் இருந்துச்சுன்னா அந்த ப்ரெஷர் வெளியே போகாமல் ஹென்னா பேஸ்ட்டு கீழே இறங்காது. ஸோ நம்ம பின் எடுத்துட்டோம்னா கொஞ்சமாக பின்னாலேருந்து நம்ம ஃபில் பண்ணும்போது கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த ப்ரெஷரில் ஹென்னா பேஸ்ட்டு கீழே வந்துடும். ஸோ நமக்கு மேலே கொஞ்சம் கேப் வரும். ஸோ அந்த கேப்லேயும் கொஞ்சம் ஹென்னா பேஸ்ட் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இது நம்ம சேல் பண்ணுறதுக்காக இல்லைன்றதுனால நம்ம வெயிட் போடணும், வெயிட் மெஷர் பண்ணணுன்றதுக்கான அவசியம் இருக்காது. ஸோ நம்ம ப்ராக்டிஸ்க்காக தானே. ஸோ நம்ம ஜஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பேக் பண்ணிடலாம். நார்மலாக நீங்கள் கோன் எப்படி சீல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் சீல் பண்ணணும். எப்போவுமே நம்ம கோன் சீல் பண்ணும்போது லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் இந்த மாதிரி நம்ம டேப் போட்டு ஒட்டிக்கணும். சுற்றி 4 பக்கமுமே டேப் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம கீழே ப்ரெஷர் கொடுத்து மெஹந்தி போடும்போது மேலே ஹென்னா பேஸ்ட் லீக் ஆகாது. ஸோ ஃப்ளோ பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஃப்ரெஷ் கோன் மாதிரியே தான் இருக்கும். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டோட்டலாக 5 கோன்ஸ் மேக் பண்ணியிருக்கோம். என்ன இந்த 2 மட்டும் வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? செலோ டேப் காலி ஆயிடுச்சுங்க. வீட்டில் இருந்த செலோ டேப் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.